அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டத்தில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தேர் திருவிழாவில் நடந்த ஒரு அரிய வீடியோ காட்சியை தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் பிடிக்கும் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சமயபுரத்தாளுக்கு ஏன் அபிஷேகம் கிடையாது அப்படிங்கிறதையும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமயபுரம் மாரியம்மன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டு இருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. கண்ணூர், விக்கிரமபுரம், மகாகாளிபுரம், கண்ணபுரம் ஆகிய பெயர்களில் அழைக்கப்படும் அற்புதமான ஒரு தலம் அப்படின்னு சொல்லலாம். திருச்சிக்கு வடக்கில் சமயபுரத்தின் கண்ணூர் அருகில் பெருவளை வாய்க்கால் கரையில் மகாசக்தி தலமாக திகழ்கிறது இந்த சமயபுரத்தாளின் ஆலயம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்குது. சிவசக்தி சொரூபமாக வாழ்ந்த முனிவரின் மனைவி ரேணுகா தேவியே மாரியம்மனாக மாறினாள் என்பது கர்ண பரம்பரை கதை அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமான் மன்மதனை எரித்த வெப்பத்தின் அனல் தாங்காமல் தேவர்களும் மனித உயிர்களும் தவிர்த்தனர். எனவே அவர்கள் உமையை வேண்டினர். அந்த வெப்பத்தை உள்வாங்கி கொண்டார். அந்த சக்தி சொரூபமே சீதலா தேவி என்றும் மாரியம்மன் என்றும் வழங்கப்படுவதாக சொல்லப்படுது. கிருஷ்ண அவதாரத்தில் வாசுதேவர் தேவகி தம்பதியின் 8வது குழந்தையான கண்ணன் யசோதைய வீட்டுக்கு நந்தகோபன் யசோதையின் பெண் குழந்தை கம்சனது சிறைச்சாலையில் இடமாற்றம் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய பரிகார தலமாக அமைஞ்சிருக்கு. இந்த யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரிச்சிருக்காங்க. இந்த 2 குழந்தைகளுமே இறைவனின் எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்பட்டதை கம்சன் அறிந்து கொண்டாலுமே அறிய இயலாதவனாக இருந்திருக்கான். குழந்தையை கொல்ல துணிந்த கம்சன் தேவியின் அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்பட்டான். ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தை தன்னுடைய உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றது அப்படின்னே சொல்லலாம். அன்னையுடைய அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் பின் சம்ஹாரம் செய்யப்பட்டான். மகா சக்தியாக தோன்றிய அம்பாள் தனது 8 கரங்களிலுமே எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி உலக காக்க அவதரித்து நின்றார். அந்த தேவியே மகமாரி என்னும் ஆரியம்மனாக கண்கண்ட தெய்வமாக மக்களால் பூஜிக்கப்பட்டு வராங்க. விஜயநகர நாயக்க மன்னரால் தன்னுடைய இஷ்ட தெய்வங்களாக கருதப்படும் அம்பாள் மாரியம்மனின் திருமேனி மிக சிறப்பான வழிபாடு செய்யப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. இந்த கோவிலில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் கோவிலின் முன் மண்டபத்தில் படுத்து உறங்குபவர்களுக்கு அர்த்த ஜாமத்தில் அம்மாளின் கொலுசு சத்தம் கேட்கும் அதிசயம் இன்றுமே நிகழ்கிறது என்று சொல்லப்படுது. அம்மை நோய் தீரவும் நகர சாந்திக்காக அம்பாள் இரவு நேரத்தில் வலம் வருவதாக ஐதீகம். உலகை ஆள்பவள் மாரியம்மன் என்றால் கண்ணபுரத்தின் காவல் மற்றும் எல்லை தெய்வம் செல்லாண்டி அம்மன். ஆகையால் இங்கு முதல் பூஜை அவளுக்கு கொடுத்த பின்னரே தனக்கான பூஜை வழிபாடுகளை ஏற்றுக்கொள்கிறாள் சமயபுரத்தாள். இங்கு அம்பாள் சிவ ரூபமாக கருதப்படுவதால் விபூதி விசேஷ பிரசாதமாக வழங்கப்படுது. தைப்பூசத்தின் போது அம்மன் கொள்ளிடக்கரையின் தென் பகுதியில் நீராட வருவாள். அன்றைய தினம் ஸ்ரீரங்க பெருமாள் ஆலயத்தில் இருந்து பட்டு புடவைகள், மாலைகள், தளிகைகள் மகமாயிக்கு சீராக அனுப்பி வைக்கப்படும் வழக்கம் தொன்று தொட்டு இருந்து வருது. பக்தர்கள் அம்பாளை வேண்டி விரதம் இருக்கும் நடைமுறை. ஆனால் இங்கு பக்தர்களுக்காக அம்மனே விரதம் இருக்கிறார். இது பச்சை பட்டினி விரதம் என அழைக்கப்படுது. மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை இங்கு நடைபெறக்கூடிய பூச்செறிதல் விழாவுடன் அம்பாளின் இந்த விரதம் துவங்குகிறது. பூச்செறிதலின் போது அம்மனுக்கு பூக்கள் வந்து குவியும். அது மட்டும் இல்லாமல் அம்மை நோய் பிடித்தவர்கள் நீங்கி குணம் பெற இங்கு தனி மண்டபம் இருக்குது. இந்த நோய்களுக்கு தினமுமே அம்மாளின் அபிஷேக தீர்த்தம் பிரசாதமாக வழங்கப்படுது. இதனால் விரைவில் நோய் குணமடைய பக்தர்கள் நம்புவதாகவும் சொல்லப்படுது. அம்மனுக்கு மாவிளக்கு, எலுமிச்சை பழ மாலையும் விருப்பமானவையாக இருக்குது. நமது குறைகளை ஒரு காகிதத்தில் எழுதி ஸ்தல விருட்சமான வேப்ப மரத்தில் கட்டிவிட்டு பிரார்த்தித்தால் குறைகள் தீரும் என்பது நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இங்கு நடக்கக்கூடிய குழந்தை பிறந்தும் 6வது மாதத்தில் இங்கு கரும்பு துளி எடுத்தல் விசேஷ பிரார்த்தனை அப்படின்னே சொல்லலாம். குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள்
கரும்பு தூளி எடுக்கும் வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்னையின் அருளால் கருவுற்று சீமந்த முடிந்த பின்பு சீமந்த புடவை வேஷ்டியை பத்திரமாக வைத்திருப்பாங்க. குழந்தை பிறந்து 6வது மாதத்தில் கரும்பு துளி பிரார்த்தனை நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கே அம்மனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் தீராத நோய்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அநீதிகளையும் தீமைகளையும் எதிர்த்து நம்முடைய வழிபாட்டில் சக்தி வாய்ந்த ஒரு தலமாக தான் சமயபுரம் மாரியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் அம்மனின் திருமேனி உக்கிரகம் மிகுந்து இருந்தமையினால் அப்பொழுது இருந்த ஜீவசுவாமிகள் அம்மனின் உருவத்தை மற்றொரு இடத்திற்கு மாற்ற ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதன்படி பணிவிடை புரிவோர் இந்த திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி வந்து ஒரு இடத்துல இறக்கி வைத்து விட்டு இழப்பாரிருக்காங்க. அவர்கள் இழப்பாரிய இந்த இடம்தான் இப்பொழுது சமயபுரம் என்னும் பெயரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதன் நினைவாக இப்பொழுதுமே இந்த திருக்கோவிலில் 8ஆம் நாளில் அம்மன் அங்கு ஒரு இரவு ஓய்வு கொள்வது நடைபெற்று வருது. இளப்பாரிய அந்த பணிவிடை புரிவோர் அங்கிருந்து தென்மேற்காக வந்து கண்ணூர் அனமணி மேட்டில் அன்னையின் திருவுருவத்தை வைத்து விட்டு சென்றிருக்காங்க. அவ்வாறு அவர்கள் வைத்த இடம்தான் மாரியம்மனின் அருளாலயமாக திகழ்கிறது. மேலும் கண்ணூர் மாரியம்மன் என திருப்பெயர் கொண்டு அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. திருக்கடையூரில் மார்க்கண்டேயின் அதீத பக்திக்கு மயங்கி கால சம்கார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மன சிவன் அளிக்கவே உலகில் ஜனன மரண நிலையில் பெரிதும் மாற்றம் ஏற்பட்டது. இந்த நிலையில் யமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்து மாயாசூரனின் உலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில் நோய்களின் பரப்பி மக்களை துன்புறுத்தீர்கள். அதர்மம் அழிந்து தர்மம் தலை தோக்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கு இணங்க மாயாசூரனின் அவனது சகோதரர்களையும் மதம் செய்து அவர்களது தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமைகளை இருந்து காப்பாற்றியிருக்காங்க. இப்படி சிறப்புமிக்க ஒரு கோவிலாக தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. செழிப்பையும் வளர்த்தையும் உணர்த்துவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் முகப்பில் இருக்கக்கூடிய நீண்ட பெருமண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் என அழைக்கப்படுது. 3 திருச்சுற்றுகளை கொண்ட இந்த கோவிலின் உள்ளே வடக்கே இருக்கக்கூடிய இடத்துல இந்த தேரோடு மீதியின் வடக்கே மீண்டும் ஒரு விநாயகர் கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. மேற்கில் ராஜகோபாலசுவாமி பிரதிஷ்டை செஞ்சிருப்பது மற்றொரு சிறப்பம்சமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திருக்கோவிலின் 2ஆம் திருச்சுற்றுல அருள்மிகு விநாயகர் சன்னதி, நவராத்திரி மண்டபம், அபிஷேக மண்டபம், யாகசாலை, தங்கரத மண்டபம் உள்ளிட்டவை அடங்கியிருக்கு. 2ஆம் திருச்சுற்று முடிவடைந்த பின்னர் உள்ளே சென்றால் கொடிமரம், பலிபீடம் ஆகியவற்றையும் அதனைத் தொடர்ந்து மாவிளக்கு மண்டபத்தையும் நாம் காணலாம். கருவறைக்கு செல்லக்கூடிய வாயிலின் இருபுறம் துவார சக்திகளின் சுதை உருவத்தை நம்மால் காண முடியும். வலதுபுறம் அருள்மிகு கருப்பண்ண சுவாமியின் சன்னதி இருக்கு. கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகள் மகா மண்டபம் மற்றும் அர்த்த மண்டபம் என அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. கருவறையை சுற்றி பிரகாரம் காணப்படும். இந்த பிரகாரத்தின் விமானத்தின் அதிர்ஷ்டான பகுதியில் ஒரு தொட்டி போன்று அமைக்கப்பட்டு அதில் நீர் நிரப்பப்பட்டு அம்பாள் கருவறையில் குளிர்ச்சியாக இருப்பதற்காகவும் உக்கிரத்தை தணிப்பதற்காகவும் இத்தகைய முறை மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க. கருவறையின் இடதுபுறம் உச்சுவ அம்மனின் சன்னதி இருக்கு. திருமேனிக்கு நாள்தோறுமே சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டு வராங்க. சமயபுரம் அருகில் இருக்கக்கூடிய அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோவிலுக்குரிய திருமேனிக்குமே இங்கு நாள்தோறும் அபிஷேகம் செய்யப்படுவதாக சொல்லப்படுது. உற்சவ அம்மனுக்கு தினமுமே 6 கால பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெறுது. காலை 7:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை செய்யப்படும் அபிஷேக தீர்த்தம் வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீது தெளிக்கப்படுது. இதனால் அம்மை நோய் கண்டவர்கள், உடல்நலம் குறைவு உள்ளவர்கள் நோயின் தாக்கத்தில் இருந்து விடுபட்டு விரைவில் நலம் பெறுவாங்க. அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் கருவறையில் அம்மன் வீற்றிருப்பது வழக்கமானதாக இருக்கு. மற்ற கோவில்களை விட இங்கு மாறுபட்ட வடிவம் கொண்டு அருளாட்சி செய்கிறாங்க. மூலவரின் திருவுருவம் மரத்தால் ஆனதென்றால் அதன் மேல் சுதை வேலைப்பாடுகள் மெழுகு போடப்பட்டது போல இருக்கிறதாகும். இங்கு தங்க ஜடாமகுடம், குங்குமமேனி நிறத்தில் நெற்றியில் அழகிய வைரப்பட்டைகள் மின்ன, கண்களில் அருளொளி வீச இங்கு வைர கம்மலுடன் மூக்குத்தியுடன் பக்தர்களுக்கு காட்சி தராங்க. மாரியம்மன் ஆதிசக்தியாக அம்மன் தனது 8 கரங்களிலுமே இடதுபுறமாக கபாலம், மணிவில், பாசம், வலதுபுறமாக
கத்தி, சூலம், அம்பு மற்றும் உடுக்கை ஆகிய ஆயுதங்களை தாங்கியிருக்காங்க. இடது காலை மடக்கி வைத்து வலது காலை தொங்க விட்ட நிலையில் சுகாசனத்தில் அமர்ந்து பக்தர்களின் குறைகளை நீக்கி அருள் வழங்கி கொண்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் மகா சிறப்பு பெற்றவை. பெருவளை வயக்கால் புனித சக்தி தீர்த்தம் என அழைக்கப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.